அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேர்வில் பொது அறிவு, அரசியலமைப்பிலிருந்து ஒரு 20 கேள்விகள், இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து, பொருளாதாரத்தில் நிதி ஆயோக்கிலிருந்து ஒரு 25 கேள்விகள், யூனிட் 8லேருந்து ஒரு 25 கேள்விகள், சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கேள்விகள், மொத்தம் 75 கேள்விகள் பார்க்க இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சரியான கூற்றை கவனி. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 26, 1950 அன்று தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 25 இல்லையா? வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 25 வாக்காளர் தினமாக நாம் கொண்டாடுறோம். அப்போது ஃபஸ்ட் ஒன் தவறாக இருக்குது. செகண்ட் ஒன், இது ஒரு 3 நபர் ஆணையம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1950 ஒரு நபர் ஆணையம் தான். 1989 1+2 ஆச்சு. திரும்பி 1990 திரும்பி 1 ஆச்சு. திரும்பி 1993 1+2 ஆயிருக்கு. சரியா? இப்போது 1+2 தான் இருக்குது. 3 நபர் ஆணையம், கூற்று 2 மட்டும் சரியாக இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி. செகண்ட் கொஷின், இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும், சட்டப்பூர்வ அமைப்பாகும், சுதந்திரமான நிரந்தரமான அமைப்பாகும் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு தான் இது. சட்டப்பூர்வ அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. அரசியலமைப்பு சார்பு உறுப்புகள், அரசியலமைப்பு சாராத உறுப்புகள் நம்ம சிலபஸ்லேயே இருக்குது, நம்ம அதை தனியாக படிப்போம். தகவல் ஆணையம், நிதி ஆயோக், இதெல்லாம் சட்டப்பூர்வ அமைப்புகள்னு சொல்கிறோம். சரியா? சுதந்திரமான மற்றும் நிரந்தரமான அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். அப்போ 1ம் 3ம் சரியாக இருக்குது. செகண்ட் ஒன் ஆப்ஷன் சி. மூன்றாவது கேள்வி பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்திய தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது யார்? இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்திய தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறாங்க. சரியா? அடுத்து நான்காவது கேள்வி பாருங்கள். சரியான கூற்று யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் 2014 பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 2014 பொது தேர்தலில் தான் நோட்டா அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரியா? 2014 இப்போ நடந்து முடிஞ்சதில்ல 2024. எத்தனாவது மக்களவை? 18வது மக்களவை. இப்போ 2014 16வது மக்களவை தேர்தல். சரியா? இப்படி கூட கேட்கலாம், 14வது மக்களவை தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்துன்னு கூட கூற்றுகள் கொடுக்கப்படலாம். சரிங்களா? 2014 தான் நோட்டா அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ரெண்டாவது, நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான். 14வது நாடாக தான் நோட்டாவை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். சரி, ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது? ஃப்ரான்ஸ். சரியா? நான்காவது கேள்வி ஆப்ஷன் ஏ. 2 கூற்றும் சரிதான். ஐந்தாவது கேள்வி பாருங்கள். தேர்தல் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விதி குறிப்பிடுது? விதி 324 379 வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுது இல்லையா? 324 தேர்தல்களை வழிநடத்த தேர்தல் ஆணையம் தேவை. 25 சரியா, ஜாதி மத இன அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது. நம்ம ஆர்டிகல் 15 சொல்கிறது தான் இங்கேயே சொல்லுது. இங்கே யாருக்கும் சிறப்புரிமை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எல்லாரையும் ஒரே மாதிரியான தேர்தல் நடைமுறைகளை தான் பின்பற்றணும்னு சொல்லுது. 26 வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் எல்லாருக்கும்
வாக்குரிமையை கொடுக்குறோம். 27 மத்திய தேர்தல்கள், அதாவது நாடாளுமன்ற தேர்தல்கள். 28 மாநில தேர்தல்கள். 29 தேர்தலில் நீதிமன்றம் தலையிட தடை விதிக்கப்படுது. சரியா? ஸோ இங்கே 329A கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 329A வந்து சபாநாயகர் மற்றும் பிரதமர் நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுக்கிற முறையில் ஒரு குழு இருந்தது. அந்த குழு வந்து 1978 44வது சட்டத்திட்டம் மூலமாக இதை 329A வந்து நீக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் கேட்டிருக்காங்க. 324 329 வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறாங்க. சரியா? ஸோ 5th ஒன் ஆப்ஷன் சி. 6வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்களுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்னென்னு கேட்குறாங்க. ஏ, வாக்காளர் பட்டியலை தயாரித்தல். ஆமாம். அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் வழங்குதல். தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்தல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்வது வந்து அந்தந்த வேட்பாளர்களே அதை வந்து தாக்கல் செய்யணும். சரியா? ஸோ இப்போ போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு எம்எல்ஏ எவ்வளோ எலெக்ஷனுக்காக செலவு பண்ணாருன்றத அவரே ஃபைல் பண்ணியிருப்பார். நான் இவ்வளோ இதுக்காக செலவு பண்ணேன், பிரச்சார வண்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், நோட்டீஸ் கொடுக்க இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு அவரே கொடுத்துருப்பார். சரியா? ஸோ இப்போ கூட நம்ம நெட்டில் போய் பார்க்க முடியும். ஸோ தேர்தல் செலவு கணக்குகளை யார் தாக்கல் செய்கிறா? வேட்பாளர்களே தாக்கல் செய்கிறாங்க. ஸோ இது தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது. ஸோ அது சி தான் வந்து இங்கே தவறாக இருக்குது. ஸோ டி, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தலை நடத்துதல். இதுவும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது இல்லையா? ஸோ 6th ஒன் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி. 7வது கேள்வி, விவிபேட் என்பதன் விரிவாக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் அடல்ட் ட்ரையல். ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ நம்ம ஓட்டு போடுறது கரெக்டாக அவங்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. சரியா? நம்ம ஓட் பண்ண ஸோ நம்ம எந்த சின்னத்துக்கு ஓட் பண்ணோங்கிறது அங்கே ஷோ ஆகும். சரியா? ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? இதுவும் 2014 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் அடல்ட் ட்ரையல். சரியா? ஸோ 7th ஒன் ஆப்ஷன் ஏ. ஸோ 8th ஒன் பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் டேஷிலிருந்து தற்பொழுது வரை 3 நபர் ஆணையமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ 1993 3 நபர் அமைப்பாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ 8 ஆப்ஷன் டி. அக்டோபர் 1 1993 1+2 3 தான் செயல்பட்டுக்கிட்டு வருது. 9வது கேள்வி பாருங்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றிய சரியான கூற்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1982 அறிமுகம் செய்யப்படுகிறது. சரியா? ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஓட் மிஷின் வந்து 1982 தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ எங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க? கேரளாவில் பாரூர் சட்டப்பேரவை தொகுதியில் முதல்ல பயன்படுத்தப்படுறாங்க. சரியா? இது வந்து ஒரு இடைத்தேர்தல். சரியா? ஸோ ரெண்டுமே இங்கே சரியாக தான் இருக்குது. கூற்று 1 மற்றும் 2 சரிதான். சரியா? ஸோ இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம்னு பார்த்தோன்னா ஸோ 1982 அறிமுகப்படுத்தப்பட்டதா? ஸோ இது 1999 கோவாவில் ஃபுல்லாக எம்எல்ஏ எலெக்ஷன்ஸில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு வந்தாங்க. ஸோ 2003 இந்தியா முழுமைக்கும் மாநிலங்களில் கொண்டு வந்தாங்க. ஸோ 2004 தான் மக்களவை கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ 82 அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ஸோ அதே 82 கேரளாவில் ஒரு இடைத்தேர்தலில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1999 கோவாவில் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் நடந்தது. 2003 இந்தியா முழுமைக்கும் மின்னணு வாக்குப்பதிவு தான். ஸோ 2004 மக்களவையிலேருந்து நம்ம முழுக்க எலக்ட்ரானிக் மிஷின்ஸில் தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். சரியா?
ஸோ 9வது கேள்வி ஆப்ஷன் சி. ஸோ 10வது கேள்வி பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் சரியா. ஸோ 2005ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டேட் என்ன? அக்டோபர் 12 2005 தான் நடைமுறைக்கு வருது. ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற நாள் எதுன்னு கேட்டோன்னா ஜூன் 15 2005 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றிருக்கும் சரியா. ஸோ இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான், அரசியலமைப்பு கிடையாது, சார்பு உறுப்புகள் கிடையாது சரியா. ஸோ இந்த அக்டோபர் 12 தான் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கும் படிப்பீங்க. அது இயர் 1993 இல்லையா. ஸோ டேட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 11வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்க. இந்தியாவில் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், இவர் தான் இல்லையா. ஸோ ஒரு 8 ஆண்டுகள் பதவியில் இருந்திருப்பார். 1950 58 வரைக்கும் சுகுமார் சென் பதவியில் இருந்திருப்பார். அடுத்து இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் VS ரமாதேவின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான் சரியா. ஸோ 1990 இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ 15 நாள் தான் இருந்திருப்பாங்க சரியா. ஸோ தற்காலிகமாக தான் இருந்திருக்காங்க சரியா. ஸோ இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென், இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் VS ரமாதேவி சரியா. ஸோ தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 11 ஸோ ஆப்ஷன் சி இரண்டுமே சரிதான். 12வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றை காண்க. மத்திய தகவல் ஆணையம் சட்டப்பூர்வமானது, அரசியலமைப்பு சாராததாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ தகவல் ஆணையம் சட்டப்பூர்வமானது, அரசியலமைப்பு சாராததுன்றாங்க இல்லையா. ஸோ சரிதான். மத்திய தகவல் ஆணையர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் இல்லையா. எந்த தவறும் கிடையாது. மத்திய தகவல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியலமைப்பு சாராதது. மத்திய தகவல் ஆணையர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவர். பதிமூன்றாவது கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ மாநில தகவல் ஆணையம் எப்போ உருவாச்சு? அக்டோபர் 7 2005 உருவாக்கப்பட்டது சரியா. ஸோ மாநில தகவல் ஆணையர் ஸோ யாரெல்லாம் நியமிக்கிறா? ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. ஸோ யாருடைய பரிந்துரையில்? சிஎம் சொல்கிற அமைச்சர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பரிந்துரையை செய்கிறாங்க. ஸோ தற்பொழுது மாநில தகவல் ஆணையத்தினுடைய தலைவர் யார்? ஷக்கீல் அக்தர் சரியா. ஸோ இங்கே நம்ம எந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம்? தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் அக்டோபர் 7 2005 சரியா. ஸோ 14வது கேள்வி பாருங்கள். தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் கேட்குறாங்க சரியா. ஸோ தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் 65 வயது வரை சரியா. ஸோ அவங்க 65 வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம், அல்லது 3 ஆண்டுகள். ஸோ எது முன்னாடி வருதோ அதன் பொறுத்து ரிலீவ் ஆவாங்க சரியா. ஸோ 14 ஆப்ஷன் பி சரியா. மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் ரெண்டுத்துக்குமே இது பொருந்தும். 15வது கேள்வி பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பின்வரும் எத்தகவலை அரசு வழங்குவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமாக எந்தெந்த தகவலெல்லாம்
ஸோ வாங்க முடியாது அப்படின்னா நாட்டின் இறையாண்மை குறித்த தகவல்களை நம்ம கேட்டு வாங்க முடியாது, நாட்டின் படைத்திறன் குறித்த தகவல்களை நம்ம கேட்டு பெற முடியாது, பாதுகாப்பு படைகள் குறித்த தகவலையும் நம்ம கேட்டு பெற முடியாது, அமைச்சரவை முடிவுகளையும் நம்ம கேட்டு பெற முடியாது. சரியா? ஸோ இது 4க்குமே விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 15 அனைத்தும் சரி. சரியா? ஸோ 15 ஆப்ஷன் டி. 16வது கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் இல்லையா, தகவல், சாரி, இந்தியாவில் முதல் தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? வஜாஹத் ஹபீபுல்லா. சரியா? ஸோ தற்பொழுதைய தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? முதல் தலைமை தகவல் ஆணையர் வஜாஹத் ஹபீபுல்லா. சரியா? ஸோ இந்த பினாய் சந்திர கோஷ் இவர் யார்? ஸோ இவர் லோக்பாலுடைய முதல் தலைவராக இருந்திருக்கார். சரியா? லோக்பால் 2018 தான் நடைமுறைக்கு வருது இல்லையா? ஸோ முதல் தலைவராக பினாக்கி சந்திர கோஷ் எதுக்கு? லோக்பாலுக்கு தலைமை ஏற்றிருக்கார். ஸோ அடுத்து இந்த நரஹரி ராவ். சரியா? ஸோ நரஹரி ராவ் யார்? கணக்கு தணிக்கை. சரியா? இந்திய கணக்கு தணிக்கையின் முதல் தலைவராக இருந்திருப்பார். சரியா? சிஏஜி. ஸோ 16th கொஷின். இந்தியாவின் முதல் தலைமை தகவல் ஆணையர் வஜாஹத் ஹபீபுல்லா. ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ அடுத்து 17வது கேள்வி பாருங்கள். ஆளுநருக்கு தகவல் ஆணையர்களின் பெயரினை பரிந்துரைக்கும் குழுவில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ தான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ முதலமைச்சரால் தேர்வு செய்யப்படும் மாநில அமைச்சர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், ஸோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதினு கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதில் இடம்பெற மாட்டார். ஸோ 17 ஆப்ஷன் டி தவறாக இருக்குது. ஸோ 18வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை அனுப்புவதற்கான கால வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன? 30 நாட்கள். சரியா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ 19வது கேள்வி போகலாம். மத்திய தகவல் ஆணையம் கீழ்காணும் எந்த மனுக்கள் குறித்து விசாரணையை நடத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த மனுக்களை குறித்த விசாரணையை நடத்தலாம்? மனுதாரர் கோரிய தகவல்கள் தர மறுக்கப்படும் போது. சரியா? ஸோ நீங்கள் ஒரு தகவல் கேட்டு அதை தர மறுக்கும் பொழுது. சரியா? முன்னாடி விலக்களிக்கப்பட்டதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கேட்டு அவங்க தர மறுத்தால் ஸோ நீங்கள் மனு அளிக்கலாம். ஒரு அலுவலகத்தின் பொது தகவல் அதிகாரி நியமிக்கப்படாத போது நீங்கள் மனு அளிக்கலாம். மனுதாரருக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மனுக்களை அளிக்கலாம் இல்லையா? ஸோ இது அனைத்துமே சரிதான். 19 ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 20வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நோக்கங்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்ம ஏன் கொண்டு வந்தோம், அதுக்கு உருவாக்கியதுக்கான நோக்கங்கள் என்ன, ஸோ அதில் நோக்கத்துடைய பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பது. சரியா? ஸோ அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பது, அரசு அலுவலகங்களில் பொறுப்புடைமையை மேம்படுத்த. சரியா? ஸோ செய்கிற எல்லாமே வெளியே தெரியுதுன்ற பட்சத்தில் எல்லாரும் பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஊழலை தடுக்க உதவுகிறது. சரியா? ஸோ ஊழலை தடுக்கிறதுக்கு உதவுது. ஸோ நீதிமன்றங்களின் பணிச்சுமையை குறைப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. நீதிமன்றங்களுடைய பணிச்சுமையை குறைக்கிறதுக்காகலாம் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வரல. சரியா? ஸோ வெளிப்படைத்தன்மைக்காகவும் ஊழலை தடுப்பதற்காகவும் தான் இதை கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ 20 ஆப்ஷன் டி சரியாக இருக்கு. 21வது கேள்வி பாருங்கள். ஸோ இதில் பொது பொருளாதாரம் ஆரம்பிக்குது இல்லையா?
ஸோ கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்திய அரசின் கொள்கை குழு திட்டக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 1950 காலகட்டங்களில் ஸோ இப்போ பேசுகிறாங்க இல்லையா, கொள்கை கோட்பாடு இதெல்லாம் என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான சூழல்கள் அப்போது இல்லை இல்லையா. ஸோ சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஸோ அப்போதைய தேவைகளை சரி செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் திட்டக்குழு இல்லையா. ஸோ நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்காக இல்லையா. ஸோ இந்திய அரசின் கொள்கை குழுவாகலாம் திட்டக்குழு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தவறு. இந்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் நிதி ஆயோக்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நிதி ஆயோக் எப்போ வந்தது? ஆகஸ்ட் 15, 2014. சரியா? ஸோ டெல்லியில் பிரதமர் கொடி ஏற்றிட்டு ஸோ திட்டக்குழு கலைக்கப்படுகிறது இல்லையா. நிதி ஆயோக்னு ஒன்று தொடங்க போகிறோம் அப்படின்னு அறிவித்தார். ஸோ January 1, 2015 நிதி ஆயோக் நிறுவப்படுது இல்லையா. ஸோ நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ நம்ம பெருசாக படிச்சுட்ருப்போம், அவங்க சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க இல்லையா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரியா? ஸோ நம்ம இந்தியாவே மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அப்போது செகண்ட் ஒன் சரிதான், ஃபஸ்ட்டு ஒன் தான் தவறு. ஸோ பொய் உண்மை. ஸோ 21 ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இது வரைக்கும் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் திட்டக்குழு மூலமாக செயல்படுத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 22வது கேள்வி, நிதி ஆயோக் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் என்பது அரசியலமைப்பு சார்ந்த குழு கொடுத்துருக்காங்க, கிடையாது. துணை அரசியலமைப்பு குழுவும் கிடையாது. சட்டமுறை குழு. சரியா? ஸோ இது வரலாம். ஸோ முழுக்க ஆலோசனை குழு தான் சரியாக வரும். சரியா? ஸோ இது அமைச்சரவையின் ஆலோசனையின்படி தீர்மானத்தின்படி கொண்டு வந்தது தான். ஸோ அமைச்சரவையின் தீர்மானத்தின்படி கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக் இல்லையா. ஸோ இது அரசியலமைப்பு சார்ந்தது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது ஆலோசனை குழு. ஸோ சட்டமுறை குழுவாக நம்ம இதை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 3 மற்றும் 4 இங்கே சரியாக இருக்குது. 23வது கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக் பணிகள் பற்றிய கூற்றுகளின் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நிதி ஆயோக் பற்றி கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட்டின் கொள்கை உருவாக்குவதில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். சரியா? ஸோ மாநிலங்களையும் பங்கெடுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலிருந்து கீழ் திட்டமிடுதல் அணுகுமுறையை பின்பற்றுதல். சரியா? ஸோ இது வந்து திட்டக்குழு. ஸோ கீழிருந்து மேல் தான் நிதி ஆயோக் இல்லையா. ஸோ அப்போது இங்கே பி தவறாக இருக்குது. சி மாநிலங்களுக்கு இடையில் போட்டியினை உருவாக்குதல். சரியா? ஸோ இப்போது வளர்ச்சி குறியீடுகள்லாம் வெளியிடுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எதுக்காக வெளியிடுறாங்க? ஸோ இந்த மாநிலங்கள் 3 மாநிலங்கள் சரியா எப்போ நிதி ஆயோக் வெளியிட்டாலும் 3 இடத்துல நம்ம வந்துடுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ அவங்க முன்னாடி இருக்காங்க, ஸோ நம்மளும் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போட்டி மனப்பான்மையை உருவாக்குறாங்க. ஸோ வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பெற்றுத்தருதல். சரியா? ஸோ இது எல்லாமே நிதி ஆயோக் செய்யுது. ஸோ இதில் தவறானது எது? கீழிருந்து மேல் தான் வந்து நிதி ஆயோக் உடையது, மேலிருந்து கீழ் வந்து திட்டமிடுதலுக்கு. சரியா? திட்டக்குழு அது. ஸோ 23 ஆப்ஷன் பி. 24வது கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக் வெளியிட்ட 2023 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான நிலையான வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் மற்றும் கடைசி இடம் பிடித்த மாநிலங்கள் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? 2023-24 நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி குறியீட்டில்
ஸோ முதலிடமும் கடைசி இடமும் பிடித்த மாநிலங்களை கேட்குறாங்க. ஸோ கேரளா, உத்தரகாண்ட். சரியா, இது இரண்டுமே 79 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் வந்திருக்கும். சரியா. ஸோ அடுத்து பீகார். ஸோ 57வது மதிப்பெண் பெற்று கடைசியாக வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. சரியா. ஸோ நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பெற்றிருக்கோம்? 78 மதிப்பெண் பெற்று 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கோம். சரியா. சில டைம் இந்த மதிப்பெண் கூட கேட்கலாம். ஸோ எதுக்கும் பார்த்து வச்சுக்குவோம். சரியா. ஸோ மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஸோ 24வது கேள்வி ஆப்ஷன் பி. ஸோ 25 பாருங்கள். நிதி ஆயோக் அமைப்பின் சிறந்த நிர்வாகத்தின் 7 தூண்களுள் அடங்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ நிதி ஆயோக்குடைய அமைப்பினுடைய 7 தூண்கள் இருக்குது. ஸோ அந்த 7 தூண்களில் ஸோ இல்லாதது எது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 7 தூண்கள் என்னென்ன? ஸோ அதில் மக்கள் சார்பு, செயல்திறன், அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ மனிதவள மேம்பாடு இந்த 7 தூண்களில் கிடையாது. சரியா. ஸோ மக்கள் சார்பு, செயல்திறன், அனைத்தையும் உள்ளடக்கியது. ஸோ அனைவரையும் பங்கேற்க வைத்தல், அடுத்து சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, என்னாச்சு 3, 4, 5, 6. இன்னொன்று இது மேம்பாடு. சரியா. ஸோ இந்த 7 தான் நிதி ஆயோக்கினுடைய 7 தூண்கள். ஸோ 25 ஆப்ஷன் டி. தூண்களுள் அல்லாது மனிதவள மேம்பாடு கிடையாது. 26வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் நிதி ஆயோக் வெளியிடும் குறியீடுகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ எந்தெந்த குறியீடுகள்லாம் நிதி ஆயோக் வெளியிடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு, ஸோ தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு, ஸோ வணிக புரிதல் எளிதாக்கும் குறியீடு கிடையாது. ஸோ 1, 2 மற்றும் 3. சரியா. ஸோ ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு, தேசிய பல்பரிணாம வளர்ச்சி குறியீடு, உலகளாவிய புத்தாக்க குறியீடு, இந்திய புத்தாக்க குறியீடு. ஸோ புத்தாக்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி புது எம்எஸ்எம்இ மாதிரி இல்லையா. ஸோ அதுதான் மாநில சுகாதாரம், சரியா. ஸோ இதெல்லாமே இந்த குறியீடுகள் எல்லாமே நிதி ஆயோக் வழங்குது. ஸோ 26 ஆப்ஷன் டி. 27வது பாருங்கள். நிதி ஆயோக் சுகாதார குறியீடு 2020-21 3 இடங்கள் பெறும் பெரிய மாநிலங்கள் முறை. சரியா. ஸோ நிதி ஆயோக்குடைய சுகாதார குறியீடு 2020 மற்றும் 21 மொதல் 3 இடம் யாருக்கு? ஸோ கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இது 3ம் தான் பிடிக்குது. ஸோ இப்போது ரீசெண்டாக விட்டாங்கன்னா நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா. ஸோ இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ 27 ஆப்ஷன் சி. 28வது கேள்வி பாருங்கள். ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதில் எது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ திட்டக்குழு 1980. ஸோ டிக்கு 3. ஸோ 1 தான் இருக்குது இல்லையா. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி 1லேயே நமக்கு கிடச்சிரும். சரியா. ஸோ எப்போ தான் ரேராக தான் 2 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சதை வச்சே மேட்ச் பண்ணிக்குவோம். சரியா. ஸோ 1944 திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை
1946 திட்டமிடுதல் ஆலோசனை வாரியம். 1947 பொருளாதார வளர்ச்சிக்குழு. 1950 இந்திய திட்டக்குழு. சரியா? ஸோ 28வது கேள்வி ஆப்ஷன் சி. 29வது கேள்வி பாருங்கள். தேசிய வளர்ச்சிக்குழு கொண்டுள்ளது டேஷ். சரியா? ஸோ தேசிய வளர்ச்சிக்குழு கீழ்கண்டவற்றுள் எதெல்லாம் கொண்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ தேசிய வளர்ச்சிக்குழு ஆண்டு 1952. சரியா? ஸோ திட்டக்குழு உறுப்பினர்கள் அனைத்து கேபினெட் அமைச்சர்கள், அனைத்து மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது? ஸோ எல்லாருமே தான். சரியா? ஸோ தேசிய வளர்ச்சிக்குழு எல்லாருமே 1 2 3 4 அனைத்தும் சரி. 29 ஆப்ஷன் டி. 30வது கேள்வி தவறான இணையினை தேர்க. சரியா? ஸோ முதல் தலைவர் திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் குல்சாரிலால் நந்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு முதல் துணைத் தலைவர். ஸோ முதல் தலைவர் யார்? நம்ம ஜவஹர்லால் நேரு தான் இல்லையா? ஸோ கடைசி துணைத் தலைவர் திட்டக்குழுவுடைய கடைசி துணைத் தலைவர் யார்? மாண்டேக் சிங் அலுவாலியா இல்லையா? ஸோ 2014 இவர் தான் துணைத் தலைவராக இருந்திருப்பார். முதல் துணைத் தலைவர் நிதி ஆயோக். சரியா? நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனக்காரியா. முதல் தலைவர் என்டிசி. என்டிசினா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இல்லையா? ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஸோ இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குல்சாரிலால் நந்தா முதல் திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர். சரியா? இங்கே முதல் திட்டக்குழுவின் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே தவறாக இருக்கிறது. முப்பத்தி 1வது கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக் அறிக்கை 2023 படி பல்பணிமான வறுமை குறியீட்டின்படி. சரியா? ஸோ நிதி ஆயோக் 2023 ஸோ வறுமை குறியீட்டு வெளியிடுது. ஸோ அதில் தமிழ்நாட்டின் வறுமை அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம். சரியா? ஸோ 11.4% வறுமை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சரியா? ஸோ 31 ஆப்ஷன் ஏ. சரியா? வறுமையில் கம்மியாக இருக்கிற மாவட்டம் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்து 32வது கேள்வி கீழ்காண்பவற்றுள் எது திட்டக்குழுவின் பணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது திட்டக்குழு செய்யக்கூடிய வேலை அல்ல அப்படின்னு பார்த்தோன்னா திட்டங்களை உருவாக்குதல். ஆமாம். வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுதல், திட்ட முன்னேற்றத்தினை மதிப்பீடு செய்தல், கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் குறித்த பரிந்துரை. சரியா? ஸோ இதுதான் திட்டக்குழுவினுடைய பணிகள் அல்ல. கொள்கைகளையும் மற்றும் நிர்வாகத்தையும் பரிந்துரை செய்கிறது திட்டக்குழுவுடைய வேலை கிடையாது. சரியா? திட்டத்தை உருவாக்கணும், ஸோ அந்த திட்டத்தை நிறைவேற்றணும், ஸோ அதனுடைய முன்னேற்றத்தை மதிப்பிடணும். சரியா? ஸோ 32 ஆப்ஷன் டி. 33வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று ஏ திட்டத்தை நிறைவேற்றுவதில் மாநிலங்களின் ஒத்துழைப்பினை பெறுவதற்காக தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தேசிய திட்டக்குழு மாநிலங்களின் ஒத்துழைப்பெல்லாம் பெறுவதற்காகலாம் இதை உருவாக்கலை இல்லையா? ஸோ இப்போது ஃபஸ்ட் ஒன் தவறு. காரணம் திட்டக்குழு மாநில அரசின் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு நிபுணர் குழுன்றாங்க. ஸோ திட்டக்குழுவில் மாநில அரசினுடைய பிரதிநிதிகள்லாம் யாரும் கிடையாது இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் இங்கே சரியாக இருக்குது. ஏ தவறு, ஆர் சரி. சரியா? 33வது கேள்வி ஆப்ஷன் டி. 34வது கேள்வி பாருங்கள். பின்வரும் அமைப்புகளில் நிதி ஆயோக் குறியீட்டை வெளியிடுவது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிதி ஆயோக்கினுடைய குறியீடுகளை நிதி ஆயோக் தான் வெளியிடுது இல்லையா? ஸோ 34வது கேள்வி ஆப்ஷன் ஏ. 35வது கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் திட்டக்குழு உருவாக்கப்பட்ட நாள் 15/3/1950.
தேசிய திட்டமிடுதல் சபை உருவாக்கப்பட்ட நாள் 1965. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட நாள் 1/1/2015. தேசிய வளர்ச்சிக்குழு உருவாக்கப்பட்ட நாள் 6/8/1952. ஸோ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ தவறானதே நீங்கள் எதுவுமே இல்லை. சரியா? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது தான். ஸோ முக்கியமான ஆண்டுகள். ஸோ மறந்துடாதீங்க. முப்பத்தி 6வது கேள்வி, மாவட்ட திட்டக்குழு எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மாவட்ட திட்டக்குழு. சரியா? ஸோ 73 74வது அரசியலமைப்பு திருச்சட்டம் படிச்சிருப்போம் இல்லையா? 73 உள்ளாட்சி தேர்தல்கள் இல்லையா? 74 நகராட்சி சம்மந்தப்பட்டு வந்திருக்கும் இல்லையா? ஸோ 243 இசட்லேருந்து டி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ எந்தவித குழப்பமும் இதில் கிடையாது இல்லையா? ஸோ 36வது கேள்வி ஆப்ஷன் பி. ஸோ 37வது கேள்வி பாருங்கள், மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தான் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவராக இருக்கிறார். சரியா? ஸோ 37 ஆப்ஷன் ஏ. 38வது கேள்வி பாருங்கள், நிதி ஆயோக் தனது முன்முயற்சிகளை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக உருவாக்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி உருவாக்கியிருக்காங்களாம்? 15 ஆண்டுகள் இலக்கு, 7 ஆண்டுகள் வியூகம், 3 ஆண்டுகள் செயல் திட்டம். சரியா? ஸோ இவ்வாறாகத்தான் நிதி ஆயோக் முயற்சிகளை உருவாக்கியிருக்கு. 15 ஆண்டுகள் திட்டம், 7 ஆண்டுகள் வியூகம், 3 ஆண்டுகள் செயல் திட்டம். சரியா? ஸோ 38வது கேள்வி ஆப்ஷன் பி. 39வது கேள்வி பாருங்கள், பின்வரும் அறிக்கைகளை கவனி. நிதி ஆயோக் துணைத் தலைவர் மத்திய கேபினெட் அமைச்சரின் அந்தஸ்து மற்றும் ஊதியம் பெறுகிறார். சரியா? ஸோ நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் ஸோ சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டருக்கு இணையான ஊதியமும் அந்த அந்தஸ்தையும் பெறுகிறார். சரியா? ஸோ நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா இல்லையா? ஸோ தற்பொழுதைய துணைத் தலைவர் யார்? சுமன் பெரி இருக்காங்க. சரியா? ஸோ நிதி ஆயோக்கின் உறுப்பினர்கள் மத்திய இணை அமைச்சர்கள் தகுதியிலும் அந்தஸ்திலும் இருப்பார்கள். சரியா? ஸோ நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் கேபினெட் மினிஸ்டர் ரேஞ்சிலையும் அவருடைய ஊதியத்தையும் பெறாரு. ஸோ உறுப்பினர்கள் ஸோ இணை அமைச்சர்கள் ரேஞ்சிலையும் அதோடைய அந்தஸ்திலையும் இருப்பாங்க. சரியா? ஸோ இது இரண்டுமே சரிதான். 39வது கேள்வி ஆப்ஷன் சி. 40வது கேள்வி, நிதி ஆயோக்கில் நிதி என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிதி என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. சரியா? சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான் இந்த நிதின்றோம். சரியா? ஸோ 40 ஆப்ஷன் ஏ. ஸோ 41வது கேள்வி பாருங்கள். ஸோ ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முன்னேற்றத்தினை நாடும் மாவட்டங்கள் திட்டம். சரியா? ஸோ 2018 அடல் புத்தாக்க திட்டம் 2016, சாத் 2017, ஒரே பாரதம் சிறந்த பாரதம் 2015. சரியா? ஸோ இதெல்லாம் என்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த முன்னேற்றத்தினை நாடும் மாவட்டங்கள் திட்டம் 2018 உருவாக்குனாங்களா? சரியா? ஸோ இது முன்னேறாத மாவட்டங்களை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்,
ராமநாதபுரம். இது 2 மாவட்டங்களும் ஸோ இதுக்குள்ளே வந்திருக்கும். முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்களாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில். சரியா? ஸோ அடுத்து அட்டல் புத்தாக்க திட்டம். சரியா? இது 2016. ஸோ இது என்னன்னு பார்த்தோன்னா ஸோ தொழில் முனைவோர்கள், அதாவது எம்எஸ்எம்இ மாதிரி. எம்எஸ்எம்இனா என்ன? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இல்லையா? ஸோ அதான் புதுமையான தொழில்களை உருவாக்கி அதன் மூலமாக வளர்ச்சி பெறுவதற்காக. ஸோ இந்த அட்டல் புத்தாக்க திட்டம் 2016. சாத் அப்படின்னா என்ன? சஸ்டெயினபிள் சஸ்டெயினபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது எதுக்காக? ஸோ இந்தியாவினுடைய 3 மாநிலங்களில் ஸோ கல்வியினை மேம்படுத்துவதற்காக. சரியா? 3 மாநிலம் கல்வியில் சிறந்த மாநிலமாக நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாநிலங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ எந்தெந்த மாநிலம்? ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ். சரியா? ஸோ இந்த சாத்ன்றது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ கல்வியை சார்ந்தது. சரியா? ஸோ இப்படி கூட கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒரே பாரதம் சிறந்த பாரதம். சரியா? ஸோ இது எப்போது? இது 2015 கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ தேசிய ஒருமைப்பாடு, தேசிய கல்வி சுற்றுலா நகரங்கள் சொல்லிட்டு ஒரு 100 நகரங்களை பட்டியலிட்டாங்க. சரியா? ஸோ அந்த 100 நகரங்களுக்கு ஸோ எல்லோரும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஸோ இதில் நம்ம தமிழகத்தில் மாமல்லபுரம் இருக்குது. ஸோ வேறு என்னென்ன தமிழகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 41. ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. சரியா? 42வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது நிதி ஆயோக்கின் வழிகாட்டு தத்துவம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த வழிகாட்டு தத்துவம் சொல்லிட்டு ஒரு 10 தத்துவங்களை நிதி ஆயோக் சொல்லுது. சரியா? ஸோ அதில் இல்லாதது எது தத்துவங்கள் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம செயல்திறன் சார்பு 7 தூண்களே படிச்சுட்ருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இதுக்குள்ளே வராது இல்லையா? ஸோ 42 ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் வரும் தெரியணும்னு அவசியம் இல்லை. வராது எதுன்னு தெரிஞ்சால் கூட நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அடுத்து 43வது கேள்வி பாருங்கள். ஸோ கீழ்காண்பவற்றில் எது நிதி ஆயோக்கின் பணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஏ, மாநிலங்களை நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்க செய்வது. சரியா? ஸோ மாநிலங்களை நாட்டினுடைய கொள்கை வடிவமைப்பதில் ஸோ துடிப்புடன் பங்கெடுக்க செய்தல். திட்டமிடுதல் நடைமுறையை கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றி அமைத்தல். ஸோ நாட்டின் முன்னேற்றத்திற்கான உக்திகள் மாநிலங்களையும் இணைத்து கொள்ளுதல். சரியா? ஸோ நாட்டை முன்னேற்றத்துக்காக மாநிலங்களுடைய ஐடியாஸையும் கேட்டுக்கிறாங்க. ஸோ மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை பகிர்ந்தளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்குக்கும் வரியை பகிர்ந்தளிக்கிறதுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இல்லையா? ஸோ 43வது கேள்வி ஆப்ஷன் டி. ஸோ 44வது கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நிதி ஆயோக்கினுடைய முதல் தலைவர் அரவிந்த் பனகாரியா, தற்போதைய தலைவர் சுமன் பெரி. சரியா? ஸோ துணைத் தலைவர்கள்ன்றவங்க வந்து ஸோ ஐடியாஸை மட்டும்தான் வடிவமைக்கிறாங்க. சரியா? ஸோ அதை செயல்படுத்துறதுக்கு யார் இருக்கான்னா சிஇஓஸ் இருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சிஇஓ யார்? சிந்து ஸ்ரீ குல்லர். சரியா? ஸோ இவர் நிதி ஆயோக்கினுடைய ஃபஸ்ட்டு சிஇஓ. சரியா? ஸோ தற்பொழுது இருக்கிற சிஇஓ பேர் என்ன? பரமேஸ்வர் ஐயர். சரியா? ஸோ சிஇஓஸ் பதவி ரொம்ப முக்கியமானது. ஸோ சிஇஓஸ் தான் வந்து
ஸோ அந்த திட்டங்களை வந்து செயலாக்கம் பண்ணுறாங்க. சரியா, துணைத் தலைவர்கள் வந்து திட்டத்துக்கு வடிவம் மட்டும்தான் தராங்க. ஸோ செயல்படுத்துறது யார்கிட்ட தான் இருக்குது? சிஓஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ 44வது கேள்வி ஆப்ஷன் சி சுமன் பெரி. ஸோ 45வது கேள்வி பாருங்கள். ஸோ தவறான இணையினை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்கின் உறுப்பினர்கள் இருந்து. சரியா, ஸோ முழு நேர உறுப்பினர்கள் 3 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முழு நேர உறுப்பினர்கள் தான் ஆளுநர் குழு, முதலமைச்சர்களின் குழு, ஸோ மற்ற குழுக்கள் இதெல்லாம் இடம்பெறும் இல்லையா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒன் இங்கே தவறு. பகுதி நேர உறுப்பினர்கள் 2 பேர். சரியா, ஸோ ஆராய்ச்சியிலிருந்து அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு எடுத்துப்பாங்க. பதவி வழி உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரியா, ஸோ இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏ மட்டும்தான் இங்கே தவறாக இருக்கிறது. ஸோ 45 ஆப்ஷன் ஏ. ஸோ 46லிருந்து யூனிட் 8 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 46வது கேள்வி, பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரத மாதா சங்கம் 1904 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதை உருவாக்குனது யார்? ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரியார். சரியா, ஸோ 46 ஆப்ஷன் பி. 47வது கேள்வி, நீதி கட்சி சார்ந்த முதல்வர்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஸோ ஃபஸ்ட்டு சுப்புராயலு இருந்தாரா? ஃபஸ்ட்டு சுப்புராயலு. ஸோ சுப்புராயலு, சுப்புராயன். சரியா, ஸோ இந்த இதில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். சரியா, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ சுப்புராயலு 1920லிருந்து 21 வரைக்கும் இருந்தார். சரியா, ஸோ அவருக்கு அப்புறம் பனகல் அரசர் 21லிருந்து 26 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ பனகல் அரசருக்கு அப்புறம் சுப்புராயன் வராரு. ஸோ 26லிருந்து 30 வரைக்கும் சுப்புராயன் இருக்கார். சரியா, சுப்புராயன் வந்து நீதி கட்சியை சார்ந்தவர் அல்ல. ஸோ சுயேட்சையாக நின்றுப்பார். அப்போது ஸ்வராஜ் பார்ட்டி உள்ளே வந்ததால் ஸோ நீதி கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாமல் ஒரு சுயேட்சையை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. சரியா, ஸோ சுப்புராயனுக்கு அப்புறம் வந்தது முனுசாமின்னு ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ முனுசாமிக்கு அப்புறம் பொப்பிலி அரசர் வந்திருப்பார். பொப்பிலி அரசருடைய ஆட்சி காலத்தில் தான் ஸோ தற்காலிக முதலமைச்சராக பிடி ராஜன் இருந்திருப்பார் 1936. சரியா, ஸோ இதுக்கப்புறம் கூர்ம வெங்கட்ராம ரெட்டியார் வந்து ஸோ 37 ஸோ காங்கிரஸ் வெற்றி பெற்றுருச்சு. ஆனாலும் யார் முதலமைச்சர் ஆகிறதுன்றத ஒரு சூழ்நிலை இருந்தப்போ கூர்ம வெங்கட்ராம ரெட்டியார் அவர்களை ஒரு 3 மாதம் முதலமைச்சராக இருந்தாங்க. சரியா, ஸோ இப்போது பனகல் 1, சுப்புராயன் 2, 1, 4. ஸோ இப்போது இங்கேயே கிடச்சிருது இல்லையா. ஸோ 47 ஆப்ஷன் பி. ஸோ நீதி கட்சியை சார்ந்த முதலமைச்சரை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு 2022 குரூப் 4 கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த காலவரிசை ஸோ முக்கியமானது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிடி ராஜன் யாருன்னு தெரியுதா? ஸோ இப்போது தற்பொழுதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தாத்தா தான் இவர். சரியா, ஸோ 47 ஆப்ஷன் பி. ஸோ 48வது கேள்வி பாருங்கள். கூற்று ஏ, நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், நீதி கட்சி வந்து தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்துச்சு. ஏன் எதிர்த்துச்சு? பிராமணர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கிவிடுமோ என்று நீதி கட்சி அஞ்சியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சரியான விளக்கம் தான். சரியா, ஸோ தன்னாட்சி இயக்கம் 1916 ஹோம் ரூல் மூமெண்ட்டு. ஸோ ஏப்ரலில் அங்கே திலகர் செஞ்சார். செப்டம்பரில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து செஞ்சாங்க. சரியா, ஸோ 48 ஆப்ஷன் ஏ.
ஸோ 49வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டின் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி யார் உருவாக்குனது? 1923. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை யார்ட்டையும் சொல்லாமல் விலகிட்டான்னு சொல்லிட்டு காந்தியின் மீது இருந்த கோபத்தில் ஸோ மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் ஸோ உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோடைய தமிழ்நாட்டின் அதுக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? சத்தியமூர்த்தி அவர்கள். சரியா? எஸ் சத்தியமூர்த்தி. காமராஜர் அவர்களுடைய அரசியல் குரு யார்? இவர் தான். ஸோ 49 ஆப்ஷன் பி. ஸோ 50வது கேள்வி பாருங்கள். ஸோ நீதி கட்சியின் சாதனைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீதி கட்சி அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழிவகை செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான். 1921 முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது. 1924 பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் சொல்லியிருக்காங்க. இதுதான் பொருந்தாதது. கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் வந்து 1973 மு கருணாநிதி அவர்கள் இந்த கைரிக்ஷா ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்து சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தார். சரியா? ஸோ 1973 கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக சைக்கிள் ரிக்ஷா வழங்கியிருக்கார். ஸோ 50வது ஆப்ஷன் டி இங்கே பொருந்தாததாக இருக்குது. ஸோ 51வது கேள்வி பாருங்கள். கலெக்டர் ஆஷ் சுட்டு கொன்ற வாஞ்சிநாதனுக்கு ஆயுதப்படை பயிற்சி அளித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கலெக்டர் ஆஷை வந்து யார் சுட்டு கொன்னது? நம்முடைய வாஞ்சிநாதன் இல்லையா? ஸோ அவருக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்தது யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யார்? வாவேசு ஐயர். சரியா? ஸோ குளத்தங்கரை அரச மரம் முதல் சிறுகதையை எழுதினது இவர் தான் இல்லையா? ஸோ இவர் ஒரு இலக்கியவாதியாகவும் அறியப்படுறார். ஜூன் 17, 1911 ஸோ மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதர் அவர்கள் ஆஷை வந்து சுட்டுக் கொள்வார் இல்லையா? ஸோ அதுக்கு ஆயுதம் அந்த துப்பாக்கி சுட பயிற்சி அளித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. வாவேசு ஐயர் அவர்கள். ஸோ 51 ஆப்ஷன் ஏ. ஸோ 52வது கேள்வி பாருங்கள். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் நடத்திய பத்திரிகைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் 1916 இல்லையா? ஸோ என்னென்ன? ஜஸ்டிஸ் ஆங்கிலம், திராவிடன் தமிழ், ஆந்திர பிரகாசிகா ஆந்திராவில். ஸோ பொருந்தாதது விடுதலை தான் இங்கே பொருந்தாதது. விடுதலை யாருடையது? பெரியார் அவர்களுடையது இல்லையா? ஸோ 52 ஆப்ஷன் சி. ஸோ 53வது கேள்வி பாருங்கள். ஸோ பொறுத்துக. சரியா? விஜயா ஸோ எங்கேருந்து வெளிவந்தது? பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்தது. வஉசி காளியா எஸ்எஸ் லாவு அவர்களுடைய கப்பல், வஉசி ஐயா அவர்கள் உருவாக்கிய கப்பல் நிறுவனம். ஸோ அந்த 2 கப்பல்கள். ஸோ வாஞ்சிநாதன் ஸோ ஆஷ் துரையை சுட்டுக்கொன்ன நாள். ஜார்ஜ் ஜோசப் ஸோ தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில் பிரபலப்படுத்தியவர். சரியா? ஸோ குற்றப்பரம்பரை சமூகத்தினுடைய பாதுகாவலராகவும் அறியப்படுறார். ஸோ 4, 1, 2, 3. ஸோ 53 ஆப்ஷன் ஏ. 54வது கேள்வி பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. இது யாருடைய கூற்றுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக செல்வதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியில் செல்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறது யார்?
நம்முடைய அன்னி பெசன்ட் அவர்களுடையது. சரியா? ஸோ அன்னி பெசன்ட் அம்மையாருடைய வேறு கூற்றுகள் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலாந்தினுடைய கடினமான தருணம் இந்தியாவிற்கான வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போராட்டக்காரர்களெல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டக்காரன்னு சொல்லிட்டு நம்ம அன்னி பெசண்ட்டை வந்து காந்தியடிகள் பாராட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ 54 ஆப்ஷன் பி. 55 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். ஆமாம். தன்னுடைய திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்வதை நியூ இந்தியா, காமன்வெல்த் என்ற 2 பத்திரிகைகளை வந்து உருவாக்குறாங்க. சரியா? காமன்வெல்த் வந்து 14, 1914, நியூ இந்தியா 1915. ஸோ காமன்வெல்த் வந்து வாரம், நியூ இந்தியா வந்து தினசரி பத்திரிகை. ஸோ 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்படுறார். ஸோ ஐஎன்சியினுடைய முதல் பெண் தலைவர் இவங்க தான். ஸோ இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் தலைவர் 1924 சரோஜினி நாயுடு. சரியா? ஸோ 55வது கேள்வி ஒன்று இருக்கா. இந்தியா ஒரு தேசம் என்று இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். சரியா? ஸோ இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகம் அன்னி பெசன்ட் அம்மையாரால் தான் எழுதப்பட்டிருக்கும். ஸோ 55 அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. 56வது கேள்வி பாருங்கள். நீதி கட்சியின் பத்திரிகைகளில் எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் திராவிடன், தெலுங்கு ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலம் ஜஸ்டிஸ். சரியா? ஸோ இந்த ஜஸ்டிஸின் பேர் ஸோ பிரபலமடையவே ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அது பின்னால் அழைக்கப்பட்டது. சரியா? ஸோ எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மூன்றுமே சரியாகத்தான் பொருந்திருக்கு இல்லையா? ஸோ 56 ஆப்ஷன் டி மூன்றுமே சரி. 57 பாருங்கள். அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 1917 காலகட்டத்தில் ஸோ தீவிரமாக அன்னி பெசன்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கைது பண்ணுறாங்க. அப்போது ஐஎன்சியினுடைய தலைவராக அவர் இருக்கிறதால ஸோ ஐஎன்சி, இந்தியன் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாருமே அவருடைய கைதுக்கு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் ஸோ தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை ஒருத்தர் துறந்தார். அவர் யார்? எஸ் சுப்பிரமணியம் அவர்கள். சரியா? ஸோ 57 ஆப்ஷன் பி. 58வது கேள்வி பாருங்கள். மக்களால் ரோசாப்பூத்துறை என்று அன்புடன் அழைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மதுரை மக்களால் அன்புடன் ரோசாப்பூத்துறை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். சரியா? ஸோ தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினவர் இவர் தான். ஸோ குற்றப்பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலராக இருந்திருக்காரு. ஸோ மதுரை தொழிலாளர் சங்கத்தை வந்து 1918 வந்து உருவாக்குனதும் இவர் தான். சரியா? ஸோ இவர் வந்து கேரளாவில் பிறந்த ஒரு நபர். ஸோ மதுரையிலே தான் வாழ்ந்தார். ஸோ 58 ஆப்ஷன் டி. ஸோ 59வது கேள்வி பாருங்கள். பின்வரும் யார் தமிழ் தலைவர்களேயே முதலில் சிறை வாழ்க்கை நடத்தியவராகவும் சேலம் வீரர் என்ற பெயராலும் அறியப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார் சேலம் வீரர்? யார்? விஜயராகவாச்சாரியார். ஸோ 1920 நாக்பூர் மாநாட்டினுடைய தலைவரும் இவர் தான். சரியா? தமிழக மிதவாதத்தின் தந்தையும் இவர் தான். ஸோ இவருடைய சீடர் தான் யார்? ராஜாஜி இல்லையா? ஸோ இவங்க எல்லாருக்குமே சீனியர் வந்து விஜயராகவாச்சாரி தான். அறுபதாவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விவி சுப்பிரமணியனார். சரியா? ஸோ சேதவான் தேவி குருகுலத்தை நடத்திட்டு வந்தவர். சரியா? ஸோ காங்கிரஸ் சார்பு நிலையில் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ WDE ஆஷ் துரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் வாஞ்சிநாதர் அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்.
ஸோ ஜார்ஜ் ஜோசப் செங்கன்னூரில் பிறந்தவர். செங்கன்னூர் வில்லேஜில் கேரளாவில் பிறந்திருப்பார். ஸோ ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். ஸோ இங்கே தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேற்கண்டதில் தவறானது இங்கே எதுவும் இல்லை. ஸோ 60 ஆப்ஷன் டி. 61வது கேள்வி, வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வாஞ்சிநாதன் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். அவர் புனலூரில் வன பாதுகாவலராக பணியாற்றினார். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினராக சேர்ந்தார். பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியை பெற்றார்னு கொடுத்துருக்காங்க. இந்த சுப்பிரமணிய சிவா இல்லை, வாவேசு ஐயர் இல்லையா? ஸோ 61 ஆப்ஷன் டி இங்கே வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி தவறாக இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் அவருக்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தவர் சுப்பிரமணிய சிவா அல்ல, வாவேசு ஐயர். 62வது கேள்வி பாருங்கள். தன்னாட்சி இயக்கத்தின் போது அன்னி பெசன்ட் துணை நின்றவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தன்னாட்சி இயக்கம் நடந்துட்டு இருந்தப்போ அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு துணையாக இருந்தவர்கள் ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடையா, சிபி ராமசாமி. சரியா? ஸோ இவி ராமசாமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரியாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிடையாது, சிபி ராமசாமி அவர். சரியா? ஸோ இங்கே முன்னாடி இருக்கிற 2 வார்த்தையை பார்க்காம இருந்திருந்தால் ஸோ அனைத்தும் சரின்னு கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போது 1, 3 சரி. ஸோ ராமசாமி வருவார், அவர் இவி இல்லை, சிபி. சரியா? ஸோ 62 ஆப்ஷன் பி. 63 பாருங்கள். விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது? சரியா? ஸோ விடுதலையை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படிங்கிற புத்தகத்தை யார் வெளியிட்டது? அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வெளியிட்டாங்க. சரியா? ஸோ விடுதலையை பெற எவ்வாறு இந்தியா துயருற்றது? ஸோ 64வது கேள்வி பாருங்கள். நான் ஓர் இந்திய டமாரம் என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இல்லையா? ஸோ நான் ஒரு இந்திய டமாரம் என்று குறிப்பிட்டவர் அன்னி பெசன்ட். 65வது கேள்வி பாருங்கள். நீதி கட்சியின் முக்கிய நோக்கங்களில் சரியற்றது எது? தென்னிந்தியாவில் அனைத்து பிராமணர் அல்லாதோரின் கல்வி, சமூக, பொருளாதார முன்னேற்றம். சரியா? ஸோ தென்னிந்தியாவில் அனைவருக்கும் ஸோ பிராமணர் அல்லாதோரின் கல்வி, சமூக, பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவங்க பாடுபட்டாங்க. பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்துக்களை உருவாக்குதல், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரொம்ப ஆதரித்தவங்க, அவங்க ஆதரித்தவர்கள். ஸோ இங்கே சரியற்றது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்தவர்கள் நீதி கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல இல்லையா? ஸோ 65 ஆப்ஷன் சி. 66வது கேள்வி பாருங்கள். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தி உரையாற்றிய நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 18, 1919 அன்று ஸோ காந்தி அவர்கள் வந்து உரையாற்றிருக்காங்க. சரியா? ஸோ 67வது கேள்வி. நீதி கட்சியினால் 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வெளியிடப்பட்ட நாள். சரியா? ஸோ நீதி கட்சி வந்து 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ செப்டம்பர் 16, 1921. சரியா? ஸோ இது வேலைவாய்ப்புக்காக. ஆகஸ்ட் 15, 1922 கல்விக்காக. சரியா? ஸோ இதுதான் இந்த 2 அரசாணைகள் தான் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற அரசாணைகள். சரியா? ஸோ இது தேதி வருடத்தோட கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 67 ஆப்ஷன் சி. 68வது கேள்வி பாருங்கள். பிராமணர் அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் எனும் அமைப்பினை உருவாக்க 30 பிராமணர் அல்லாதோர் கூடிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒரு பிராமணர் அல்லாதோர்கள் வந்து ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்குவதற்காக எந்த இடத்துல
ஒரு மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விக்டோரியா பொது அரங்கம், சரியா? ஸோ மெட்ராஸில் இருக்கக்கூடிய விக்டோரியா பொது அரங்கத்தில் வந்து அந்த கூட்டம் கூடியிருக்கும். ஸோ 68 ஆப்ஷன் டி. 69 பாருங்கள். 1938 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? நம்முடைய பெரியார் அவர்கள். ஸோ 1938. இது 1944 திராவிடர் கழகமாக இருக்கும். ஸோ இதிலிருந்து பிரிஞ்சு தான் 1949 திமுக வந்துச்சு. ஸோ 1972 அதிமுக வந்தது. ஸோ இப்படி தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் படிக்கும் போது இதெல்லாம் பார்ப்போம், சரியா? ஸோ 69 ஆப்ஷன் பி. ஸோ 70வது கேள்வி பாருங்கள். நீதி கட்சியின் ஆட்சியில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெண்கள் முதலாக வாக்குரிமை பெற்றனர். கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டது, சரியா? ஸோ கூட்டுறவு சங்கங்கள் வந்து 1934 தான் தொடங்கப்படுது. ஸோ மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது, சரியா? ஸோ ஒரு 1000-2000 ஏக்கர் வச்சுன்னு எல்லாத்தையும் ஆண்டவங்க அவங்க தான். ஸோ அந்த முறையே ஒழிச்சாங்க, சரியா? ஸோ 70 ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஸோ சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கேள்விகள். 71வது கேள்வி. விட்ரியால் எண்ணெய் என்பது எண்ணெய் எனப்படுவது என்னன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த விட்ரியால் எண்ணெயுடைய என்ன சொல்லுவாங்க, அமிலத்தன்மை என்னது? சல்ஃபியூரிக் அமிலம் தானே? ஸோ இந்த சல்ஃபியூரிக் அமிலம் என்னது? ஸோ வேதியியலின் அரசன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை. ஸோ சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4 இல்லையா? ஸோ இது வந்து அரிக்கும் தன்மையை கொண்டது. ஸோ இதை உரம் தயாரிக்கிறதுக்கு, எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கு, கழிவுநீர் மேம்படுத்துதல், இது எல்லாத்துலேயுமே இந்த விட்ரியால் எண்ணெய் வந்து பயன்படுத்தப்படுது, சரியா? ஸோ 71 ஆப்ஷன் ஏ. 72 பாருங்கள். கூற்றுகளை கவனி. கூற்று 1. அமிலம் என்ற சொல் அசிட்டிக் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்படுது. அமிலம் என்ற சொல் அசிட்டிக் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களால் பெறப்பட்டது, சரியா? ஸோ இது ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ 72 ஆப்ஷன் டி. ஸோ 73. ஸோ தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ சலவை சோடா. ஸோ Na2CO3 இல்லையா? சோடியம் கார்பனேட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ துணிகளில் கரைகளை நீக்கிறதுக்கு இல்லையா? இதை சாம்பல் சோடானும் அழைப்பாங்க. சலவைத்தூள், சரியா? ஸோ இங்கே சலவைத்தூள் தான் தப்பாக இருக்குது, CaOCl2, சரியா? ஸோ இதை ஆடைகளை தூய்மைப்படுத்துறதுக்காக சலவைத்தூள் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இங்கே தவறானது என்ன? இதுதான். ஸோ பாரிஸ் சாந்து, சரியா? பாரிஸ் சாந்து CaSO4 ஸோ ஆஃப் H2O, சரியா? ஸோ இது வந்து பாரிஸ் நாட்டில் தான் அதிகமாக கிடைக்கக்கூடியது, அதனால தான் இது பாரிஸ் சாந்து அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ கட்டிடக்கலை, சிற்பக்கலையெல்லாம் இது அதிகமாக பயன்படுத்துகிறோம், சரியா? ஸோ லாஸ்ட்டாக சமையல் சோடா. ஸோ சோடியம் பைகார்பனேட்டில் வருது. ஸோ NaHCO3, சரியா? ஸோ இது வயிற்றில் அமிலத்தை குறைக்கிறதுக்கு, ஸோ நெஞ்சரிச்சலை குறைக்கிறதுக்கெலாம் ஸோ இது பயன்படும். ஸோ 73 தவறானது, ஆப்ஷன் பி. 74வது கேள்வி பாருங்கள். நாகமுலாம் பூசுதல் நிகழ்வின் இரும்பின் மீது எந்த உலோகம் பூசப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ நாகமுலாம் பூசுதல் நிகழும்போது ஸோ இரும்பின் மீது பூசப்படும் உலோகம் என்ன? ஸோ துத்தநாகம், சரியா? ஸோ 74 ஆப்ஷன் ஏ. 75 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரிபார்க்க.
உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. ஆமாம், அலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை இல்லையா? ஸோ சரிதான். அலோகங்கள் மென்மையானவை மற்றும் ஒலியெழுப்பும் தன்மையற்றவைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சரிதான். உலோகங்களை வளைக்கவோ கம்பியாக நீட்டவோ முடியாது. சரியா? ஸோ அனைத்துமே சரிதான். ஸோ 75 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ பொது அறிவிலிருந்து ஒரு 75 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.